தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியனையே வாழ்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம், உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலை வேண்டாம். பைபிள் விளக்கம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 28 மற்றும் 31 33 முடிய. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுவார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். பாருங்க, இந்த உணவு, உடை, பணம் அனைத்தையும் தேடுபவர்கள் யாரு? அஞ்ஞானிகள். அப்போ கடவுளை அறியாதவர்கள் மட்டுமே இப்படி தேடுவார்கள். சில பேர் கடவுளை அறிந்திருந்தும் இதன் மேலே அக்கறை காட்டுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தெல்ல தெளிவாக நமக்கு கூறுகிறது, எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் முதலாவது 33வது வசனம் சொல்லுது பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவருடைய ராஜ்யம் எது? நீதி, நேர்மை, உண்மை, மன்னிக்கிறது அனைத்தும் அவருடைய ராஜ்யம். பரமபிதாவிடத்திலிருந்து வந்த அந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். அப்போ அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம தேடும் பொழுது இவைகள் அனைத்துமே நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று வசனத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, 28வது வசனம் என்ன சொல்லுது? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அப்போது காட்டு புஷ்பத்துக்கு எல்லாம் தானாக வளர்கிற மாதிரி அவர் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரியே நம்மளை என்ன சொல்கிறாரு? நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் யார் தேடுவாங்க? அஞ்ஞானிகளை அவர்கள் மட்டுமே நாடி தேடுவார்கள். எவைகளையெல்லாம் இந்த உணவு, உடை, மற்ற தேவையில்லாத பொருட்கள் அனைத்தையும் தேடி செல்பவர்கள் அஞ்ஞானிகள். இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதனால் நீங்கள் கடவுளுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இவைகள் அனைத்தும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று வசனத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொண்டு முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுவோமாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியனையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.